கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஓயாமல் தொடரும் கொடுமைகள். பீதியில் உறையும் கிறிஸ்தவ மக்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தொடர் கொடுமைகள் இந்தியாவில் இன்றும் நடந்தேறிக் கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் வட இந்தியாவில் கிறிஸ்தவ மத போதகர்கள் தாக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக மாறியுள்ளது. கிறிஸ்தவ பாதிரியார்களையும் கிறிஸ்தவ மக்களையும் அடித்து கொடுமைப்படுத்தும் காட்சிகளை சமூக வலைதளங்களில் நாம் நாள்தோறுமே பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு கொடூர நிகழ்வுதான் தற்போதும் அரங்கேறியுள்ளது. வட இந்தியாவில் கிறிஸ்தவ மத போதகர்கள் இருவரை இளைஞர்கள் சிலர் கடுமையாக தாக்கும் காணொளியானது வெளியாகி காண்போர் அனைவரையும் கலக்கமடைய வைத்துள்ளது. போதகர்களை கன்னத்தில் அறைந்தும் காலால் மிதித்தும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இருப்பினும் அவர்கள் எதையும் தடை செய்யாமல் அமைதியாக அந்த சூழ்நிலையை கையாண்டுள்ளனர். யாருக்காக இவர்கள் இத்தகைய கொடுமைகளையும் தாங்கி கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்துகின்றனர்? மத்தேயு அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த வசனத்தின்படி நீங்கள் என் நிமித்தம் துன்பப்படுவீர்களானால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாயிருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தில் நிச்சயம் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த தொடர் கொடுமைகள் விரைவில் முடிவடைய நாம் ஜெபம் செய்வோம்.